எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16வது வசனம். 16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. என்ன பாதை சொல்லுங்க, என்ன பாதை? புதுசு புதுசாக இன்னைக்கு நிறைய காரியங்கள் வருது. ஆனால் நம்ம எதை கேட்டு விசாரிக்கணுமா? பூர்வ பாதை. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. என்ன பாதை? ஆமாம், பூர்வ பாதை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு மதுரையிலேருந்து ராம்நாடு போகிறதுக்கு பாதை தெரியும்? ரோட்டில் போனால் கரெக்டாக போய் என்ன பண்ணிடலாம். அது காலங்காலமாக நமக்கு ஒரு பாதை இருக்குது. அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் போன பாதை, ஆபிரகாம் போன பாதை, ஈசாக்கு போன பாதை. இந்த பாதையை பிடிச்சு போனா நிச்சயமா அது வெற்றியாக தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கேராரூர் போயிட்டார். கேராரூர் அபிமெலேக்குங்கிற ஒரு குரூப் வாழ்ற பகுதி. அந்த பகுதியில் போன உடனே ஈசாக்கு என்ன பண்றாரு? ஒரு கிணறு தோன்றாரு. ஏற்கனவே அந்த ஊர்ல பஞ்சமா இருக்கனால அவங்களுக்கு தண்ணி இல்லையா? யார் தோண்டின கிணத்துல தண்ணி வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? அதனால ஈசாக்கை அடித்து துரத்திட்டு கிணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஈசாக்க உடனே அவர் வீட்டில் இருக்க வேலைக்காரங்களெல்லாம் வச்சு என்ன போட்டாரு? சண்டை போட்டாரா? பூர்வ பாதை விட்டு கொடுத்துட்டு போகுது. அல்லேலூயா. பூர்வ பாதை என்ன கொடுத்துட்டு போகுது? விட்டு கொடுத்துட்டு போகுது. சரியா? அடுத்து ஒரு கிணறு தோன்றாரு. அந்த கிணத்துல என்ன வந்துருச்சு? ஆனா அவங்க தோண்டினா என்ன வரமாட்டேங்குது. அதான் ஆண்டவர் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் உள்ள அடையாளம். அல்லேலூயா. அவங்க தோண்டினா என்ன வரமாட்டேங்குது. சரி, நான் நினைக்கிறேன் அந்த கிணறுல தண்ணி பத்தலை போல, அதனால எந்த கிணறையும் வந்து பிடிச்சிட்டாங்க, இந்த கிணறையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா மனுஷன் டயர்ட் ஆகாம அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இத்தனைக்கும் அந்த 2 இடமும் ஆபிரகாமோட இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரோட இடம்? நம்மள இருந்தா வரிஞ்சு கட்டிட்டு என்ன போடுவோம்? சண்டை போட்டு அவனை அடிச்சிருவோம். ஆனால் அன்னைக்கு நைட்டு நமக்கு கிடைக்குமே இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. 2 மணி ஆகும் தூங்க. ஏன்னா போட்ட சண்டை அப்படி. 2 மணிக்கு படுத்தாலும் என்ன வராது? பூர்வ பாதை, ஆபிரகாமின் பாதை, ஈசாக்கின் பாதை, யாக்கோபின் பாதை. இவங்க 3 பேர் போதுமானது. அடுத்தது ஒரு கிணறு தோண்டணும். நல்லா கவனிங்க. அங்கேயும் தண்ணி நல்லா வந்துச்சு. அந்த இடத்துக்கு ரெகோபோத்துன்னு பேர் வச்சான். ரெகோபோத்துனா நீ பழுகு பெருகு. நீங்கள் வீடு கட்டினா ரெகோபோத்துன்னு பேர் வைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்கு ரெகோபோத்துன்னு பேர், சபைக்கு பெயர் சபான்னு பேர். ஏன்னா இங்கே பூரணமான ஆசீர்வாதம். அப்போ கவனிங்க, அந்த இடத்துல ரெகோபோத்துன்னு பேர் வச்சான். ஆனால் மைண்டில் ஒரு சின்னதாக அவனுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை. என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய பலிபீடம் எங்கே இருக்குது? பெயர் சபை. ஆனால் இங்கே சண்டைக்கு வரல. நல்லா கவனிங்க, இங்கே சண்டைக்கு வரல யாரும். ஆனால் இங்கே அவனுக்கு கர்த்தர் இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்ம அப்பா தொழுது கொண்டது பெயர் சபால இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வேலையில் உட்கார்ந்துருக்கவன் என்ன பாதையை மிஸ் பண்ணுறான்? பூர்வ பாதையை மிஸ் பண்ணுறான். அவனுக்கு என்ன கிடைக்கும் அந்த வேலையில்? கண்ணீரும் கஞ்சியும் கிடைக்கும். வீடு நிறைய ஆஸ்திகளும் சந்தோஷமும் இருந்தாலும் பலிபீடம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பெயர் சபாவில் போய் மறுபடியும் கூடாரத்தை போட்டான் பாருங்க. அபிமெலேக்கு வந்து காலிலே விழுந்துட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ரெகோபத்தில் யார் வரல? சொல்லுங்க, ரெகோபத்தில் யார் வரல? அபிமெலேக்கு வரல. பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில் பணத்தை சேர்க்கலாம், ரெகோபோத்து மாதிரி வாழலாம். ஆனால் எப்போ எதிரி காலில் விழுவான் தெரியுமா? பெயர் சபாவுக்கு வந்தாதான். பெயர் சபாவுக்கு வரும்போது எதிரி வந்து சொல்கிறான், உன் கூட கர்த்தர் நிச்சயமாக இருக்கு. ஏன்னா நீ 1 கிணறு தோன்ற, 2 கிணறு தோன்ற, 3 கிணறு தோன்ற. இப்போ அபிமெலேக்கு வந்து வீட்டில் உட்காந்து உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லும்போது ஈசாக்கு வேலைக்காரங்க சொல்கிறாங்க, பெயர் சபாவிலையும் தண்ணி வந்துருச்சியா? கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பெயர் சபானா வனாந்தரம். ஊருக்கே வனாந்தரம், எனக்கு மட்டும் தண்ணி வரும். கையை நல்லா தட்டுக்கல. அல்லேலூயா. அதனால தான் உங்க அப்பா விசுவாசத்தில் பைபிளை தூக்கிட்டு வந்திருப்பார்ல, அந்த பாதை பூர்வ பாதை. அந்த பாதையை விட்டுறக்கூடாது.
புதுசாக ஒரு பாதைக்குள்ளே போகக்கூடாது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் கேட்டு என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும். ஆனால் இந்த வசனம் முடியும் போது கடைசியில் நம்மளை ஒரு இடத்துல காமிச்சுட்டு போயிருக்காரு. சிஸ்டர் பாருங்க, எல்லாரும் என்ன காமிச்சிருக்காரு. அவர்களோ நாங்கள் அதிலே முடியாது. நம்ம பிள்ளைங்க அதான் சொல்றாங்க, நீ போ அந்த சபைக்கு போ, நீ போ அந்த உபதேசத்துக்கு. எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு புது உபதேசம், பூர்வ பாதை. அல்லேலூயா. ஆபிரகாம் போன பாதை என்ன பாதை? ஈசாக்கு போன பாதை பூர்வ பாதை. நான் ஆபிரகாம் கிட்ட விசுவாசத்தை பார்ப்பேன், ஈசா கிட்ட விட்டு கொடுத்தலை பார்ப்பேன், யாக்கோபு கிட்ட திரும்ப வந்ததை பார்ப்பேன். இதெல்லாம் என்ன பாதை? யார் 15 வருஷம் பிஸ்னஸ் கொட்டிகிட்டு இருக்கும்போது ஆடு குட்டியாக போட்டு தள்ளும்போது கர்த்தர் சித்தம் செய்ய வருவா. இப்போ தான் பிஸ்னஸ் ஓகோன்னு வருது. இப்போ போய் கானான் தேசத்துக்கு அன்னைக்கு நைட்டு கர்த்தர் வந்துட்டார், கிளம்பி போவோன்னு சொன்னா. கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். பூர்வ பாதை என்ன பாதை? ஆமாம், சில நேரம் இந்த கூகுள் மேப்பை போட்டுட்டு எங்கேயாவது போவேன், ஊர் தெரியாத ஊருக்கு. ஒரு தடவை திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு ரொம்ப டயர்டில் தென்காசி வழியாக மலைப்பகுதியில் திருவனந்தபுரம் போயாச்சு. திருவனந்தபுரத்து போய் சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு நமக்கு தெரிஞ்ச பாதை தானேன்னு சொல்லிட்டு இந்த கூகுள் மேப்பை போட்டுட்டு போயிட்டேன். அப்போ தான் 4-வே ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 4-வே ரோடு வேலை முடியல. பக்கத்தில் ஒரு சின்ன சப் ரோடு இருக்கும். அந்த ரோடு இப்படி போனால் நம்ம ஊருக்கு போயிடலாம், ரோடு பக்கத்தில் ரோடு வந்துடும் நினச்சி போயிட்டேன். பார்த்தா ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது. ஏறுனாலும் சாதாரண ஏத்தமாக இருந்தால் பரவாயில்ல, இப்படியே ஏறுது அப்புறம் இறங்குது. சரி, இத்தோட முடிஞ்சு நல்ல பாதை வந்துடும் பார்த்தா வரவே மாட்டேங்குது. கடைசியில் சொன்னாங்க இன்னொரு 10 கிலோமீட்டர் இப்படி தான் போகணுன்னு. எங்கிட்டு போகிறதுனே தெரில. அன்னைக்கு தான் நினச்சிக்கிட்டேன், ஒரு பாதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நின்று விசாரித்து இது சரியான பாதை தானா, இதில் போகலாமா. கடைசியில் நைட்டு இருட்ட திகில் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ரோடு தெரிய மாட்டேங்குது, ரோடு இருக்கான்னு தெரியும். நல்ல வேளை எந்த குளத்துக்குள்ளேயும் போய் மாட்டல. நாங்கள் கடைசியில் உயிர் தப்பிச்சு ஊருக்கு போகிறதுக்குள்ளே இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க தொடங்கும் போது நல்லா இருக்கேன்னு டபால்னு போய் உள்ளே விழுந்துடுறாங்க. கடைசியில் வீட்டில் நிம்மதி இல்லை பாஸ்டர். என்ன இல்லையா? சந்தோஷமே இல்லை பாஸ்டர். முதல்ல சொன்னேன், அவர்கிட்ட கற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும். ரெண்டாவது, அவசரப்படாதீங்க. ஆமாம், அவசரப்படாதீங்க. திரும்பி வர முடியாது. இது என்ன பைக்கா காரா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு? என்ன பைக்கா காரா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு? அதனால தான் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து, கேட்டு என்ன செய்யணும்? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் பார்க்கணும். சில விஷயத்தில் அவசரப்படவே கூடாது. சில விஷயத்தில் முடிவு சொல்லவே கூடாது. சில விஷயத்தில் உடன்படிக்கை பண்ணவே, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாலும் விட மாட்டார். உடன்படிக்கைக்கு துரோகமும் பண்ண முடியாது. உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப யோசிக்கணும். யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ நம்ம மனது கஷ்டப்படும். யார் மனதையும் வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம மனது வேதனைப்படும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிட்டோம்னா இளைப்பாறுதல் வரும். அதனால தான் ஆண்டவரே தாரும்னு கேட்குறத விட சொல்லி தாரும்னு கேட்கலாம். உங்களுடைய ஆலோசனையிலே எங்களை நடத்துகிறீர். அல்லேலூயா.